நம்ம சென்னை நகருடைய மக்கள் தொகையானது எப்படி நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கோ, அதே மாதிரி நம்ம சென்னை நகருடைய சாலைகள்ல ஓடுற வாகனங்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னா, இன்னொரு பிரச்சனையும் கூடவே சேர்ந்து வருது. இந்த எல்லா வண்டியும் நிறுத்துறதுக்கு போதுமான அளவுல பார்க்கிங் ஸ்பேஸ் நம்ம சென்னை நகர்ல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த பார்க்கிங் பிரச்சனைக்கு தீர்வு காண்ற விதமா சென்னை யூனிஃபைட் மெட்ரோபாலிட்டன் அத்தாரிட்டி கிம்டா அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. இவங்க ஒரு நியூ பார்க்கிங் பாலிசி ஒன்ன இம்ப்ளிமெண்ட் பண்றதை பத்தி இவங்க ஆலோசிச்சு வராங்க. இந்த நியூ பார்க்கிங் பாலிசியுடைய மிக முக்கியமான நோக்கமா என்ன இருக்கலாம் அப்படின்னா, பொதுமக்கள் அவங்க வச்சிருக்கிற 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸை விடுத்து பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்க கிரியேட் பண்ண போற பாலிசியோடைய மிக முக்கியமான அப்ஜெக்டிவா இருக்கும். தற்போதைய சூழ்நிலையில நம்ம சென்னை நகர்ல நிறைய இடங்கள்ல நம்மளுடைய வாகனங்களை ஃப்ரீயா நிறுத்த முடியும். ஆனா இவங்க யோசிக்கிற இந்த பாலிசியானது அமலுக்கு வரும் பட்சத்துல எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம இது வரைக்கும் வாகனங்களை ஃப்ரீயா பார்க் பண்ணி வந்துட்டு இருக்கிறோமோ அந்தந்த இடங்கள் எல்லாம் நம்ம பே பண்ணி நம்ம வாகனங்களை நிறுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலையானது வரலாம். இன்னொரு பக்கம் பார்க்கிங்கான கட்டணங்களும் அதிகரிக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேல இன் ஃபியூச்சர் நம்ம சென்னை நகர்ல நீங்க ஒரு கார் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு டெடிகேட்டட் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால உங்களுடைய காரை ரிஜிஸ்டர் பண்ணவே முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது எப்ப நடக்கும் அப்படின்றது தெரியல, நடக்காம கூட போகலாம். ஆனா இதை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது. இதே மாதிரி சேனல்ல இந்த தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.